மாஞ்சோலையில இருந்து கீழே வந்தவங்க இன்னும் அப்ளை பண்ணலையா? தொடர்ந்து எங்களுக்கு வாக்குரிமை இல்லை. இதில் என்னன்னா, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு நம்ம இப்போ டிஆர்ஓட்ட வந்து கடந்த வாரம் கொடுத்தவங்க மட்டுமே 48 பேர் இங்கே சேர்த்துக்கணும். இது இல்லாமல் வேரியஸ் ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க. ரெட்டியார்பட்டியில் வீடு வாங்கினவங்க, சார் இந்த ஒரு நல்ல நாள் வச்சுட்டு நான் பால் காய்ச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்குறேன்னு இருக்காங்க. எல்லாரையும் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து அவங்க வெவ்வேறு வேலைகளுக்கு போகிறனால என்கிட்ட வந்து ஒருத்தர் நான் மணப்பாறையில் போய் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் நான் குன்னூரில் போய் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் வந்து இங்கே டீமில் போட்டு பார்க்கும்போது தென்காசியில் இருக்கேன்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி பேர் சேர்த்துனோம் சார். நேற்று நைட்டு ஒரு ஸ்பெஷல் டீமை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ யார் எக்ஸாக்டாக அங்கே இருக்காங்க, யார் கீழே வந்து இருக்காங்க, வீடு எங்கே இருக்காங்கன்னு தரவாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யாரையும் வந்து விடுபட மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி 79 பேர் அவங்க இருக்கவங்களே செக் பண்ணி இருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஜாயின் பண்ண உடனே அங்கே போனேன். அப்போயே வந்து 83 ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து 44 ஃபேமிலி இருந்தாங்க. நான் 2வது தடவை போகும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு. ஸோ இது சம்மந்தமாக நான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு கோர்ட்டில் நான் போட்டுக்கிட்டேன். யாரையும் அவங்கள வந்து விடுபடணும், அவங்கள வந்து வாக்களிக்க விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. அவங்கள்ட்ட நான் என்ன அப்பீல் பண்ணுறேன்னா, அடுத்த வேலை ஏன்னா இனிமேல் அங்கே வேலைகள் எதுவுமே வந்து கிடையாது. 2024 அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டியே எதுவுமே இல்லை, 0. அவங்களும் இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70% டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க 100% வந்து இருக்கிறவங்கள எல்லா தளவாடங்களையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே என்ன ஆக்டிவிட்டி இருக்க போகுது, என்ன வேலைக்கு போகிறாங்கன்ற அடுத்த யோசிக்கணும். அதே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிறனால ஒன்றும் யூஸ் கிடையாது. நம்ம வந்து ரெட்டியார்பட்டியில் உள்ள ஒரு பிளாக்கே அவங்களுக்கு ஸ்பெஷலாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போ வந்தாலும் வீடு கொடுக்க ரெடியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் மண்டே கிரீவன்ஸ் டே அப்போ வந்து பார்த்துருப்பீங்க. கீழே அவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஏதாச்சும்னா பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கட்டணும் அப்படின்னா, சார் அது கூட எனக்கு வழி இல்லை, நீங்கள் கலெக்டர் ஏதாச்சும் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஸ்பெஷலாக எழுதிட்டாங்கன்னு இவங்க கேட்குறாங்க. பட் அவங்க 2-3 தலைமுறையும் அங்கேயே இருந்ததுனால நம்ம அரசு வந்து முதலே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ ஏன்னா 2-3 ஜென்ரேஷன் தாங்க, அவங்க திரும்ப ரீஹாபிலிட்டேட் கஷ்டன்றதுனால அந்த பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் ஃபார் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு அந்த பணத்தையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. ஸோ அதை கட்டுறதுனால இவங்க ஈஸியாக வந்து கீயை வந்து என்கிட்ட எந்த கஷ்டமும் படாமல் கொடுக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கோம் வர இதே மெத்தடாலஜியாக இதுக்கும் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம தெற்கு பாப்பான்குளத்தில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறோம். இல்லை எனக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறேன், நான் பக்கத்தில் ஏதாச்சும் மாடோ வேறு ஏதோ வந்து வளர்க்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுன்றவங்களுக்கு நம்ம கேகே ஹவுசஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சிருக்கு. நேற்று கூட நான் ஈகிட்ட செக் பண்ணும்போது 23 கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அதில் 16 பேர் குடி வந்துட்டாங்க பால் காய்ச்சிட்டு. மற்றபடி வாடகை வீட்டில் இருக்காங்க. இந்த ஃபினிஷிங் டச் இருக்குது, முடிச்சோடனே அவங்க வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸில் அவங்கவுங்க மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே இடத்துல நின்று பழைய இஷ்யூவை பேசிகிட்டே இருக்கனால யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இல்லை வீடு கொடுக்க ரெடியாக இருக்கும், அதர் டிஸ்ட்ரிக்ட் போனவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்க இன்றைக்கி இருக்கிற இடத்துல போய் வந்து இது கொடுக்கணும். நான் அங்கே தான் இருக்கேன்னு வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. அது வந்து பிரயோஜனம் இல்லாத வேலை. வாக்குச்சாவடி இருக்கு, 5 வாக்குச்சாவடியை ஆல்ரெடி அங்கே 5 வாக்குச்சாவடி இருந்துச்சு போன லோக்சபா எலெக்ஷனில். இப்போ அது 3 வாக்குச்சாவடியாக வச்சுருக்கோம். ஊத்தில் 1, 4முக்கில் 1, மாஞ்சோலையில் 1. ஊத்தில் வெறும் 10 ஓட்டர்ஸ் இருந்தாங்க. அதுலேயும் 4 பேர் இப்போ ரீசெண்டாக அவருக்கு ஒரு பையனுக்கு இது கொடுத்துட்டோம், நம்ம அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் கொடுத்துட்டோம். அவங்க இங்கே ஃபார்ம் 6 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து முடிஞ்சு இப்போ 79 பேர் இருக்கீங்களா சார்? கிட்டத்தட்ட எஸ்ஏஆர்ல உள்ள ஃபார்ம் எல்லாம் அங்கேயே இன்னைக்கு வரை சொல்றாங்க சார். எஸ்ஏஆர் ஃபார்ம் நாங்கள் அங்கேயே தான் கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் 2 விஷயம் பேசிக்ஸை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் மற்ற ஊருக்காரர் இப்போ 2 வீடு இருக்குது, இங்கேருந்து நான் போகிறேன் பூட்டிட்டு வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்தேன் அப்படின்னா அவர் பட்டாவோட வச்சுருக்காரு, அவர் வீட்டுக்காரர். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொல்கிறதுக்கு என்ன கேட்குறேன்னா, இது வந்து ஃபார் ஆல் டெக்னிக்கல் பர்பஸ். இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த மாஞ்சோலைன்றது ஒரு லீஸ் ஹோல்டு ஏரியா தான், ரைட்டா? 100 வருஷம் ஒரு கம்பெனிக்கு 1929 ஜமீன்தார் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டிட்ட சொல்லி கடைசியில் நம்ம லீஸை கேன்சல் பண்ணிட்டோம். 2019 வந்து சிஎல்ஏ கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க கோர்ட்டில் போய் கொஞ்ச நாள் கம்பெனி நான் வந்து எனக்கு டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு போகணும், எனக்கு 100 இயர்ஸ் இருக்குது ஆல்ரெடின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டே இருந்தாங்க. அவங்களால அன்எக்கனாமிக்கலாக போனதுனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதை இப்போ அரசாங்கம் வந்து அதை எடுத்துகிற நிலமெல்லாம் இல்லை, அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம். அவரு டிஸ்மேண்டில் பண்ணி போயிட்டார். அது கோர் டைகர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அங்கே இருக்கவர் ரிட்டையர்ட் ஆனவங்களாம் வெளியே போகணுமா வேணாமான்னு கேட்குறவங்க. ஆமாம், வாழ்வாதாரம் என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். என்ன இப்போ என்ன வேலை பார்க்குறான்னு நீங்கள் சொல்லுங்கள். வாழ்வாதாரம்னு என்ன வேலை பார்ப்பாங்கன்னு கேட்குறேன். ரிசர்வ் ஃபாரஸ்ட் எப்படி பண்ண முடியும்? ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் வந்து ஏதாச்சும் இவங்களான்னு கேட்குறேன். நீங்கள் ட்ரைபல்ஸா, உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் ரைட் இருக்கா என்னன்னு கேட்குறேன். அது கோர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது கோர்ட்டில் இது சம்மந்தமாக நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறோம்.
கோர்ட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை இட் இஸ் பைண்டிங் ஆன் தம் ஆல்சோ. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு As of now, sir. அடுத்த போலாம். As of now, இப்போ வந்து சார் அங்க வந்து சார் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க சார்? 79 79. இதுல வந்து சார் ஊத்துல எத்தனை பேர்? இப்போ வந்து 10 பேர் 10 பேர் இருக்காங்க சார். இருக்காங்க. 10 பேர்ல தான் அந்த 4 பேர் இப்போ மாத்திட்டாங்க, ஃபார்ம் 6 கொடுத்துட்டாங்க. 4 பேர் மாத்திட்டாங்க. 4 பேர் தான் இருக்காங்க. மாஞ்சோலை சார் மாஞ்சோலை இல்ல சார். அது 25 சார், இப்ப 28 அப்ப அந்த ஒரு வாக்குச்சாவடியில 10 இப்ப 6 பேர் தான் இருக்காங்க. 6 பேர் தான் இருக்காங்க. இப்ப last- இருப்பாங்க. நம்ம தான் ஃபைனல் சப்ளிமெண்ட்ரி ஏன்னா தேனியில ஒரு 6 வாக்குச்சாவடி 5 இல்ல தேனியில் இல்லை, நாமக்கல்ல. வருஷம்